அமுதா, அமுதா, எங்கே போயிட்டு வந்த அமுதா? ஏத்தே சசி, வா சசி. என்ன அடுப்படி பக்கம் இருந்து வர? அத்தை தானே எப்போ அடுப்படி பக்கம் இருந்து வரும். ஆமா, எங்க உமாவா? இப்பதான் சசி அசந்து தூங்கிட்டு இருக்கா. சரி போயிட்டு அத்தை என்ன ஒண்ணுதுன்னு பார்த்தேன். அத்தை இப்பதான் குழம்புலாம் வச்சு முடிச்சிருச்சு. வேற என்ன வேலை செய்ய? பாத்திரம் ஒன்று ரெண்டு கிடந்தா எடுத்து பழக்கு ஒன்றுட்டு எடுத்து நீ வந்து கூப்பிட்ட. என்ன சசி? இன்னைக்கு ஒன்றும் இல்லை, செவ்வாய்க்கிழமை இல்லையா? லோன்கார தம்பி வரும், அதான் உன்கிட்ட காசு வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். சரி கொண்டா. ஐயே எம்புட்டு சசி? எடி வார வாரம் கட்டுறது உங்களுக்கு தெரியாதாக்கா? எம்புட்டு 860 தான். காலையிலே யாபகம் இருந்திருந்தா அந்த மனுஷன்ட்ட வாங்கி வச்சிருப்பேன். சுத்த யாபகம் இல்லை, என்கிட்ட செலவுக்கு நான் 1000 ரூபா தான் கையில் வச்சிருக்கேன். அதையும் நான் லோனுக்கு கொடுத்துட்டு நான் என்ன செய்வேன் ஆத்திர அவசரத்துக்கு? நீ என்ன எப்படி கேட்குற? எடி ஒரு 860 இருந்தால் தாயேன். உனக்கு என்ன கொழுப்பா இருக்கா? நீ பார்த்தா 860க்கு நான் இங்கே போக? அவரே காலையில் கரெக்டாக எண்ணி 800ம் 10 10 10 60ம் அந்த மனுஷன் கொடுத்துட்டு போறாட்டி சில்லற காசு ஒரு டீ குடிக்க கூட 5 10 மிஞ்சாது. என்கிட்ட கடன் கேட்குறியே, உனக்கே நியாயமா இருக்கா? சத்தியமாக 10 பைசா கிடையாது. 50 ரூபா வச்சுருக்கேன், வேணுமானா அதை வேணா வாங்கிக்க. 50 ரூபாயை வச்சு சாமி கும்பிடவா? ஒன்றும் வேண்டாம். எத்தனை மணிக்கு அந்த தம்பி வரும்? சரி 10 நிமிஷத்தில் வந்துடும். 10 நிமிஷம்மா? என்ன இப்படி சொல்கிற? சரி அத்தை வரட்டும். இந்த அத்தை தண்ணி எடுக்க போயிருக்கேன்னா நான் வந்த ஒட்டி அதுகிட்ட சொல்லி கொண்டுட்டு வர சொல்கிறேன், இல்லைன்னா நான் கொண்டுக்கிட்டு வரேன். இங்கே முக்கத்துக்கு தானே? ஆமாம் ஆமாம். அந்த தம்பி எப்போ அங்கே தான்ட்டு நிற்கும். சரி சரி, நிற்கிற இடம்லாம் எனக்கு தெரியும், நான் அங்கே வந்துடுறேன். சசி கொஞ்சம் இருந்தால் தான் தாயேன். ஏன் தான் இல்லை இல்லைன்னு பஞ்சப்பாட்டு பாடிக்கிட்டு இருக்க? இருந்துச்சுன்னா கொடு, திருப்பி தந்துடுவேன். என் வீட்டுக்கார வந்தோன்னே வாங்கி தந்துடுவேன் சசி. அப்படி என்ன ஏமாற்றி விடுவேன் உன்னை? ஏ லூசு, உன்னை நான் ஏமாற்றி விடுவேன்னா சொன்னேன் நான். நீ எதுக்கு என்னையை ஏமாற்ற போகிற? உன்னையை பற்றி என்ன தெரியாத? காசு கரெக்டாக இருப்பேன்னு உனக்கு என்ன கொடுக்கக்கூடாதுன்னு எனக்கு நான் ஆசையா? அப்படியெல்லாம் கிடையாதுட்டி. இருந்தால் தரப்போகிறேன். இல்லை நான் எப்படி தருவேன்? வேணா வளர் வருவா, அவகிட்ட வேணா கேட்டு பார்க்குறேன். இல்லை அங்கே அக்க பக்கத்தில் கேட்டு பார்க்குறேன். வேண்டாம் வேண்டாம், என்னத்த அங்கங்கே கேட்குற? பரவாயில்ல விடு, நான் அத்தைகிட்ட வாங்கிட்டு வரேன், எப்படியும் வச்சுருக்கோம். பெரிய மனுஷிட்ட கடை வாங்கினீங்கன்னா கடனை கொடுத்துருங்க பாவம். அது என்ன ஒன்றும் இல்லை இல்லை சசி, அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவேன். பாவம் தானே, அதுவே செலவுக்கு வச்சுருக்கோம். ஆமாம், அதை தான் சொல்ல வாரேன். சரி அமுதா, நீ வாங்கிட்டு வா. இருவே வாங்கிக்கிட்டு ஒரு தான் 2 பேரும் போகலாம். இப்போ உனக்கு என்ன வேலை? என்ன வேலையா? நான் ஒவ்வொரு வீட்லையா போய் சொல்லணும், தலைவியும் போட்டாதும் போட்டாவ எம்மா தலைவி தான் நொங்கு எடுங்குது. எந்த பையன் வந்துச்சுன்னா ஏக்கா நீங்கள் தானேக்கா தலைவி, ஒவ்வொரு ஆளையும் கூப்பிட உங்களால் முடியாதா? ஏக்கா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி என்ன திட்டும்? அதுக்கு தான் துணை தலைவி ஒருத்தி இருக்கிறா, வளர்த்தியா வளர்ந்து போய் தான் கிடக்கா. ஒன்றத்துலேயும் சேர்த்து இல்லை. யாரை வளர சொல்கிறியா? அப்புறம் எது வளர்ந்து போய் கிடக்கு? அதுதான், அது எனக்கு என்னன்னு மேக்கப் பண்ணிட்டு மட்டும் வந்து நிற்கும். அதை கேட்கணுன்னே இருந்தேன்டி. சசி எதுக்கு தான் இவ்வளோ மேக்கப் போட்டுக்கிட்டு வந்து நிற்பா? எப்போ பார்த்தாலும் புதுச்சாலை ஒன்று கட்டிக்கிறா. எம்மா தலை விரிச்சு போட்டுக்கிட்டு மேக்கப்பு தான்மா. அதுதான் எனக்கும் தெரியல. இன்னைக்கு எப்படியும் கண்டுபிடிச்சி சேருவோம் வா. போயிட்டு ஒவ்வொரு விடா கிளடு கட்ட எல்லாத்தையும் நான் இழுத்து கொண்டே சேர்த்து லோனு கட்டாங்களையும் அவ்வளோதான் என் உசுறு பேய் வந்துடும். என்ன செய்ய, தலைவின்னு பொறுப்பை போட்டு அப்புறம் எல்லாம் பார்த்து தான் ஆகணும். சும்மா இருந்துட்டு இருக்க முடியுமா? ஆமாம் ஆமாம், தலைவின் பொறுப்புக்கு கூட 100 200 காசு தரிய. இப்போதான் போட்டி அங்கிட்டு நீ அந்த பையன்கிட்ட கேளு. இப்போ தலைவின்னு என்ன போட்டிருக்கீங்களா? எல்லாத்தையும் வர சொல்லி காசு கொண்டாட சொல்லி எல்லாம் செவ்வாய்க்கிழமைங்கிறதே மறந்து போயிடுறாவ. ஒவ்வொரு ஆளையும் நான் சொல்லி வர சொல்லாங்களே பெரும்பாடாக போகுதுப்பா. எனக்கு 19 சேர்த்து கூடப்பான்னு சொல்லி, இல்லைன்னு லோன் கட்டுற காசுலேயும் கொஞ்சம் குறைச்சிக்க சொல்லி. ஆஹா அதெல்லாம் முடியாதாம்டி, நீ வேற. அதெல்லாம் குறைக்கிற ஐடியா இல்லை. சரி நான் போவா? போ சசி, இந்த அத்தை வந்துடும், நான் வாங்கிட்டு வரேன். சரி அமுதா. காசு இருந்தால் கொடுத்துருவா. அவள் என்ன பண்ணுவா பாவம், கையில் காசு இல்லை போல, அதனால தான் இல்லைன்னு சொல்கிறா. இல்லைன்னா கொடுக்காம இருப்பா. அதெல்லாம் கொடுத்துருவா. கொஞ்சமாவது முன்னையே தெரிஞ்சிருந்தாலும் அவட்ட வாங்கியாவது வச்சுருந்துருக்கலாம். அவர்கிட்ட காசு வாங்காமல் விட்டுவிட்டு இப்படி ஆகிப்போச்சு. நம்ம கையில் வச்சுருக்கிறத போட்டோம்னா நம்ம விட்டு தானே விடு அப்படின்றவாரு. அத்திட்ட வாங்கினா கூட பாவம் அவையில் கொடுக்கணும்னு சொல்லி வாங்கிடலாம். அமதா, வந்துட்டீங்களா? யார்கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, காணும் ஒருத்திலும். காசு தாமத்தை வந்தா. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையா? இந்த மாதங்கிட்டே காசு வாங்க மறந்துட்டேன் குள்ளுக்கு. எத்தே காசு ஒரு 860 ரூபா இருந்தால் தாங்களே, கொண்டே கட்டி விட்டு வரேன். காசா?
செலவுக்குன்னு ஒரு 1000 ரூபா தான்ட்டி வச்சிருக்கேன். அவர் வந்தோன்னே கண்டிப்பா உங்களுக்கு வாங்கி தந்துடுறேன். வாங்கி தராமலாம் இருக்க மாட்டேன், நீங்க தாங்க. கண்டிப்பா வாங்கி தந்துடுறியா? நிஜமாலுமே கண்டிப்பா வாங்கி தாரேன். சரி, ஆமா, என்கிட்ட வேற காசு இல்லட்டி, இல்லைன்னா கொடுக்காம என்ன, அவன்கிட்ட வாங்கி கொடுத்துட்டு தாரேன். என்ன அவசரத்துக்கு எவ்வளோட்ட கேட்டாலும் நான் கட்டத்துக்கவே இல்லை, உனக்கு எங்கே தாரேன் அப்படிம்பாளுவ. யாரும் தாரம்னே சொல்ல மாட்டாளும் முதல்ல. அதுக்கு தான் நானே பேசாமல் யாருக்கிட்டையும் கேட்க வேணாம், நீங்கள் வந்தோன்னே உங்ககிட்டே வாங்கிக்கிட்டு போகலான்னு நின்றுட்டு இருந்தேன். சசி தான் வந்துட்டு போனான். அவகிட்ட கேட்டு பார்த்தியா? அவள் 50 ரூபா வச்சுருக்கேன்னா, அவள் ஒரு இத்து போனவ. அவகிட்ட என்னத்தை கேட்க அதுக்கு மேலே நான். சரி, நீங்கள் வந்தாலும் உங்ககிட்ட கேட்டுக்கோன்னு நான் பேசாமல் விட்டுவிட்டேன். சரி டீ, எடுத்தான் தாரேன். ஆனால் டீ, உன் புருஷங்கிட்ட சொல்லி வாங்கி கொடுத்துருமா, நல்லா இருப்ப. ஏன்னா என்கிட்ட 10 பைசா செலவுக்குன்னு கிடையாது. அதெல்லாம் நான் கண்டிப்பாக வாங்கி தரேன், நீங்கள் கவலையே படாதீங்க. காசு மட்டும் எடுத்தாங்க கொண்டே கட்டிவிட்டு வாரேன். சரி, இந்த வாரேன் இரு. பாவம், அது வேங்கண்ணா வேலைக்கு போகிற காசை வச்சுருக்கோம். அதுக்குன்னு செலவுக்கு நாமளாக தாரோம். அது ஏதோ ஓட்டிக்கிறது பாவம், அதுகிட்ட வாங்கி கொடுத்துடணும். ஏங்க, என்ன காசை கையிலே வச்சிட்டு இருக்கீங்க? கொடுத்தீங்கன்னா நான் இங்கே எழுதிருவேன்ல. உங்களை தான் அக்கா. இங்கே பாருப்பா, அக்காங்கிற வேலையெல்லாம் சொல்லாத அம்மா. எனக்கு என்ன வயசாயிட்டு அக்கான்ற? உன்னை விட நான் சின்ன வயசாக தான் இருப்பேன். எல்லாரும் வரட்டும், நான் பிறகு காசு தரேன் என்ன? உங்களுக்கு வீட்டில் வேலை இருந்துச்சுன்னா போய் பாருங்க. அக்கான்னு கூப்பிட்டேன், எனக்கு குறைஞ்சா போயிரியா? நான் எல்லாருமே அம்மா அக்கான்னு தான் கூப்பிடுவேன் போகிற இடம்லாம். நீங்களும் அதான் கூப்பிட்டேன். இன்னும் இவ்வளோ கோபப்படுறியா? சரி, ஓகே, தங்கச்சின்னு கூப்பிடுவா. இந்த அக்கா தங்கச்சிலாம் நமக்கு பிடிக்காது. நீ அக்கா தங்கச்சிலாம் கூப்பிடாத. அக்கா தங்கச்சி கூப்பிடக்கூடாதா? வேற உங்களை என்னதான் கூப்பிட? என் பேர் வளர்மதி, நீ வளர்மதினே கூப்பிடு, இல்லைனா செல்லம்மா வளருன்னு கூப்பிடு. நான் ஏங்க உங்களை செல்லம்மா கூப்பிடணும்? உங்க பேர் வளர்மதி தானே, இனி வளர்மதியே கூப்பிடுறேன். இல்லை, தோணுச்சுன்னா செல்லம்மா வளருன்னு கூப்பிடு. சரி, ஏதோ ஒன்று கூப்பிடுறேன். காசை கொடுக்குறீங்களா என்ன? எல்லாரும் வரட்டும், அப்புறம் தாரேன். இது எப்போ வந்த வளரு? சசிகா, முன்னாடியே வந்துட்டேன். அப்படியா? காசை கையில வச்சிருக்க, கட்டலையோ? எல்லாரும் வரட்டும்னு வச்சிருக்கேன்க்கா. ஓ, அக்கா, சசிகா. சொல்லு தம்பி. அக்கா, காசு கொடுங்க. யாரையும் இன்னும் காணுமேக்கா. 3 ஆள் வந்திருக்காங்க. அப்படியா? இப்போ நான் ஒவ்வொரு ஆளாக சொல்லிட்டு வந்திருக்கேன் தம்பி. எல்லாருமே பேராடி கொண்டுட்டு வருவாங்க. என்னோட காசு கொடுத்துருவா? கொடுங்கக்கா. அங்கே நிற்கிறாங்களே பாருங்க, காசை கையிலே வச்சுருக்காங்க. கொடுங்கங்க, இங்கே கட்டிக்கிறேன்னா வேண்டாம், எல்லாரும் வரட்டும்னு வச்சுட்டு நிற்கிறாங்க. நீ நில்லுங்க, நானும் விட்டுட்டேன். அப்படியா? அவளுக்கு கிறுக்கு பிடிச்சிட்டு போல. இது என்னன்னு கேட்க. இன்னைக்கு எப்படியாவது சசியை காட்ட சொல்லி நம்மளோட காதலை அவர்கிட்ட சொல்லிடணும். தம்பி, உன் பேர் என்னதுப்பா? பேரா? கோபால்கா. கோபாலா? சரிப்பா. இடி, காசு கட்டாம ஏன் நிக்கிறேன்? தம்பி கேட்குதுல, கொடுப்போம். நான் என் கையால தான் கொடுப்பேன். கா, எனக்கு ஒரு உதவி பண்றியா? என்னது டி? இங்க பாரு, நான் இவரை ரொம்ப நாளா பார்க்குறேன். இவர் என்னமோ ஒரு பேர் சொன்னார் இப்போ உன்கிட்ட. என்னதுக்கா? அதுவா, கோபாலாம். கோபால். நல்ல பேர் தான் கா. இவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. நான் எப்படி நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியலக்கா. எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. சொல்லத்துக்கவே எனக்கு கூச்சமாக இருக்குது. அக்கா, எனக்கு நீ தான் உதவி பண்ணணும். எட்டியலா வாமுதா, என்ன கட்டி நிக்கிறியா? கட்டிட்டீங்களா? அந்த வளர் தான் கட்டாம நிக்கிறேன், நீ கட்டு. ஏண்டி, உனக்கு என்னடி ஆச்சு? ஏண்டி, வாரத்துக்கு ஒரு சேலை, நல்ல புது புது சேலையா கட்டுறிய? எங்க தாண்டி எடுப்ப? இன்ஸ்டாகிராமில் எடுப்பேன் அமுதாக்கா. என்னது இன்ஸ்டாகிராம்? அது இங்க தூரடி இந்த கடை இருக்கு. ஐயோ, ஃபோனில் இன்ஸ்டாகிராம்னு ஒரு ஆப் இருக்கு. அதில் எவ்வளோ பேர் சாரி சேல் பண்ணுறாங்க தெரியுமா? அக்கா. சொல்லு தம்பி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். இன்ஸ்டாகிராம்னு ஒரு ஆப் இருக்குக்கா, அதில் எடுக்கலாம்க்கா. ஆன்லைன்லேயே பே பண்ணோன்னா வீட்டுக்கு வந்துடும், அட்ரஸ் கொடுத்தா. அடகடவுளே, இது நமக்கு தெரியாம போச்சே. இல்லைன்னா கூட எடுக்கலாம் போல. சரி, அதை விடுங்கக்கா. பைசா கொடுங்க, நான் கிளம்பணும். அவங்கள்ட்டே வாங்கி கொடுங்க. என்னடி இன்னும் கட்டாம இருக்கிய? அவ ஏதோ ஒரு சொல்ல வராமதா, ஆனா என்னன்னு புரிய மாட்டுக்கு. எடி, உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? காசு தெரியல, இல்லைன்னா போவா. தம்பி, ஒரு நிமிஷம் இருப்பா. வளரு, என்னடி இதை சொன்னியாமல அவள்கிட்ட? எனக்கு சொல்ல வைக்கமா இருக்குக்கா. எப்படி சொல்லுவேன்னு தெரில. ஆனால் அவரை நான் ஒரே முடிவு சொல்லிடுறேன். அவரையும் என்னையும் கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கேன்க்கா. யாத்தி, இவ என்னடி சொல்ல வர? சேர்த்து வைங்க நீ. ஆத்தாடி ஆத்தா, இதான் விஷயமா? அமுதா, என்னடி இவ இப்படி இருக்கா? இங்கே பாருங்க, என்ன நினச்சிட்டு இருக்கியா? சசியக்கா, நீங்களாம் ஒரு தலைவியா? ஏப்பா தம்பி, என்னாச்சு? உங்கள் இஷ்டத்துக்கு பேசிட்டு நிற்கி, அங்கிட்டு நிற்கி, இங்கிட்டு நிற்கி. நீ என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நான் எப்படி தெரியுதுன்னு கேட்டேன். என்னக்கா நினச்சிட்டு இருக்கியா?
வந்தது வர காசை கொடுத்துட்டு போவியில பார்த்தா கதை பேசி நிற்கியா? என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது. என்னடா அந்த தம்பி சிரித்து பேசிட்டு அது பாட்டுக்கு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இன்னொரு முகத்தை பார்த்தீங்கன்னா அப்புறம் தாங்க மாட்டீங்க பார்த்துக்கோங்க. முதல்ல காசை கொடுத்துட்டு கிளம்புங்க. சும்மா உங்கள் கதை பேசுகிறக்க இங்கே வந்தியா? கையில் காசை வச்சுட்டு தருவீனான்றியா? உங்களை தான் அக்கான்னு வேற வீல சொல்லக்கூடாதான். காசை கொடுங்க முதல்ல. இந்த தான் தாரப்பா, கோவப்படாத. இன்னும் என் மற்ற பேரில் எங்கக்கா? உங்களை போய் தலைவியாக போட்டேன் பாருங்க. வயசான வீல் போட்டிருந்தாலும் இழுத்து பறித்து கொண்டு வந்திருப்பாவு. இன்னும் 7 பேர்கிட்ட காணோம். தம்பி வருவாப்பா, ஏப்பா கோவப்படுற? இப்போ எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். என்ன கொஞ்ச நேரம் நிற்கிற, அவையெல்லாம் வந்ததுக்கப்புறம் தானே போக போகிற. இவ்வளோ கோவப்படுறாங்க இங்கே பேசிகிட்டு இருக்க நேரம். உங்ககிட்டலாம் சிரித்து பேசுறதுனால தான் என்னெல்லாம் அப்படி இட விட்டு பாக்கியா? சும்மா காசை கொடுத்து கிளம்புங்க முதல்ல. கதை பேசுகிற நேரமா இது? எனக்கு வேலை வெட்டி இல்லைன்னா இன்னும் எத்தனை ஊர் போகணும் தெரியுமா வசூலுக்கு? இன்னும் நான் 12 மணிக்குள்ளே போய் எங்கள் செட்டில்மெண்ட் பண்ணணும். இல்லைன்னா அங்கே மேனேஜர் கொடுக்குற கூட உங்களுக்கு தெரியுமா நான் எவ்வளோ பேட்ச் வாங்குறேன் அப்படின்ட்டு? உங்களால் தான் லேட் பண்ணிட்டு இப்படி நான் எத்தனை மணிக்கு வருவேன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியாதா? தெரியும்ல. அப்புறம் எதுக்கு எல்லாரும் லேட் பண்ணிட்டு நான் வந்ததுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு வரியா? சும்மா வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு எல்லாரும் திட்டிட்டு தான் போட்டுட்டு இருக்கேன். தம்பி கோவப்படாதப்பா, இனி கரெக்டாக நாங்கள் வந்துடுறோம். சரியா? இந்த காசை குடி முதல்ல.